நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்காக ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்க. குட், சூப்பர். கவிஸ்ரீ அழகாக கைத்தட்டலாம். ஓகே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லப்படுகிற ஒரு ஞாயிறு, பெண்டேகாஸ்ட் சண்டே அப்படின்னு சொன்னா, பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறது ஒரு சர்ச்சினுடைய ஒரு டினாமினேஷன். எல்லாம் சொல்லுவாங்க சிஎஸ்சி இருக்கு, ஆர்சி இருக்கு, லுத்ரன் இருக்கு, அதே மாதிரி பெந்தேகோஸ்தேன் சபைகள் இருக்குது அப்படின்னு. பெந்தேகோஸ்தே என்பது சபை அல்ல, பெந்தேகோஸ்தே என்பது ஒரு நாள். வேதத்தின் அடிப்படையில் பெந்தேகோஸ்தே என்பது ஒரு நாள். நல்லா புரிந்து கொள்ளணும். பாருங்க, பெந்தேகோஸ்தே அப்படின்னா, பெண்டகாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் மொழி. பென்டே கொண்டா ஹெமார் அப்படிங்கிறது அது லத்தீனுடைய வார்த்தை. நீங்க எழுதுறவங்க எழுதிக்கங்க. பென்டே அப்படின்னா 5ன்னு அர்த்தம், 5ன்னு அர்த்தம். பென்டே கொண்டா PENTEKONTA, பென்டே கொண்டா அப்படின்னா 50. ஹெமேரா HEMERA, ஹெமேரா அப்படின்னா நாள் என்று பொருள். பென்டே கொண்டா ஹெமேரா அப்படிங்கிற அதுதான் 50வது நாள். இது ஒரு லத்தீன் மொழி. யூதர்கள் இந்த நாளை ஷவாட் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஷவோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷவோட், சரிங்களா? SHAOUT. வருஷத்துக்கு 3 முறை யூதர்கள் தங்களுடைய தேசத்துக்கு போகணும். உலகத்துல எந்த பகுதியில் இருந்தாலும் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷத்துக்கு 3 நாட்கள் எருசலேமுக்கு வரணும். முக்கியமா 3 பண்டிகை கொண்டாடுவதற்காக. முதலாவது பண்டிகை, 3 பண்டிகை, நிறைய பண்டிகைகள் இருக்கு, இதுல 3 குறித்து மாத்திரம் சொல்றேன். முதலாவது பண்டிகை கூடார பண்டிகை, சுக்கோத் அப்படிம்பாங்க. கூடார பண்டிகை முதலாவது பண்டிகை, கூடார பண்டிகைக்கு. இரண்டாவது பண்டிகை பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகைக்கும் எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு சேரணும். இந்த பஸ்கா பண்டிகை, அதுக்கு பெசகா அப்படின்னு பேரு. பெசகா, PESACHA, பெசகா, அதான் சுக்கோத். அடுத்த பண்டிகை பார்த்தீங்கன்னா விவசாய பண்டிகை. மூன்றாவது பண்டிகை விவசாய பண்டிகை. அது பண்டிகை, அது அறுவடையின் பண்டிகை. இந்த பண்டிகைகளுக்கு, இந்த 3 பண்டிகைகளுக்கும் உலகத்தினுடைய எந்த பகுதியில் யூதர்கள் இருந்தாலும் அவர்கள் எருசலேம் நோக்கி வருவார்கள். எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு வரணும். இப்போ இந்த பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறது 50வது நாள். 50வது நாள். அப்ப 50வது நாள் என்னதான் நடந்துச்சு? ஏன் பெந்தேகோஸ்தேவை இவ்வளவு தூரம் தூக்கி பிடிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுந்து அவர் பரத்துக்கு ஏறின நாளில் இருந்து சரியாக 49வது நாள் முடிஞ்சு 50வது நாள் தொடங்குறது தான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, பெந்தேகோஸ்தே நாள். இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சுன்னா, அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டதிலிருந்து 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே. இந்த நாளில் தான் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஜனங்கள் மேல் ஊற்றப்பட்ட நாள். ஹல்லேலூயா. இது இன்னொரு இருக்குது பாத்தீங்கன்னா, 3500 வருஷத்துக்கு முன்பாக மோசேக்கு சீனாய் மலையில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள். சரியா, இதே நாள்ல தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதாம். இன்னொரு நம்பிக்கை உண்டு, என்னன்னா இதே நாள்ல தான் தாவீது மரித்த நாள். அது தாவீது மரித்த நாள். அதே போலதான் நோவா உடன்படிக்கை செய்த நாள். தேவன் நோவாவோடு உடன்படிக்கை செய்த நாள். அந்த நாள் தான் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பரமேறி சென்ற பிறகு 50வது நாளாக அந்த நாள் நமக்கு குறிக்கப்படுகிறது. பெந்தேகோஸ்தேங்கிறது ஒரு நாள், அது 50வது நாள்னு பேரு. பெந்தேகோஸ்தே லத்தீன் மொழி, அதில் சொல்லப்பட்டதுனால இந்த 50 நாள். நியாயப்பிரமாணம் சீனாய் மலையில மோசேக்கு கொடுக்கப்பட்ட நாள்னு வாசிக்கிறோம். அதே போல தாவீதினுடைய மரணத்தின் நாள், மரித்த நாள் தான் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த நாட்கள்ல ரூத் புஸ்தகம் வாசிக்கப்படும், ஏன்னா அது ஒரு அறுவடையின் நாள். இது வாரங்களின் பண்டிகை. பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, வாரங்கள், இந்த பண்டிகை வாரங்களின் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொன்றும் பண்டிகை கொண்டாடுவாங்க. யூதர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் கொண்டாடுவாங்க. இதுல இந்த 3 பண்டிகை முக்கியமான பண்டிகை. இதுல
அறுவடையின் பண்டிகைன்னு வருது பாத்தீங்களா, இந்த விவசாய பண்டிகை. இந்த நாட்கள்ல தான் இந்த பெந்தேகோஸ்தேங்கிற நாள் வருகிறது. ஹல்லேலூயா. ஓகே, இதுதான் பெந்தேகோஸ்தேக்குரிய காரியங்கள். இதை குறித்து தான் நம்ம அப்படியே கொஞ்சம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஆதி ஆகமத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, ஆதாமை அதாவது நித்திரை அடைய வைத்து, ஆதாம் நித்திரை அடையும் பொழுது அவனுடைய விலா எலும்பில் இருந்து என்ன பண்ண, மணவாட்டியை, ஆதாமினுடைய மனைவியாக ஏவாளை தேவன் தெரிந்தெடுத்தார். நல்லா புரிஞ்சுக்க, ஆதாம் நல்ல நித்திரை அடைய வைத்து அவனுடைய விலா எலும்பில் இருந்து என்ன பண்ணா, ஏவாளை எடுத்தார். தேவன் ஏவாளை எடுத்தார். ஓகே, இது நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் ஏவாள். சரி, இப்ப ஏவாள் விலா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாளை இருந்து செஞ்சு அவன் வச்சிருக்கும் பொழுது பிசாசு அந்த இடத்துல வரான். மூன்றாவது ஒரு நபர் வரான் ஏதேன் தோட்டத்துல. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால இது ஈஸியா சொல்றேன். ஏதேன் தோட்டத்துல அந்த அந்த ஏவாளை என்ன பண்ணா, வஞ்சனை செய்து வஞ்சித்து அந்த பழத்தை சாப்பிட வச்சு பாவத்துக்குள்ள தள்ளுறான். ஓகே, நல்லா கவனிங்க. ஆதாம் விலா எலும்பிலிருந்து ஏவாளை எடுத்து ஏவாளை செய்து அவளை பிசாசு வஞ்சிக்கிறான். வஞ்சிச்சு அந்த பழத்தை சாப்பிட வைக்கிறான். சரி, இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சது? இவங்க பாவத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலிருந்து தள்ளப்பட்டார்கள். இப்ப உலகம் முழுவதும் என்னாச்சு? பாவத்துக்குள் விழுந்துருச்சு. உலகம் முழுவதும் பாவத்துக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ இந்த விஷயத்தை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே கொடுத்தார். கொடுத்து அந்த சிலுவையில கவனிங்க, அந்த ஏவாள்னால பிசாசை ஜெயிக்க முடியல. பிசாசு வஞ்சனை செய்து ஏவாளை ஏமாத்தி அந்த பழத்தை சாப்பிட வச்சு பாவத்துக்குள்ள, முழு உலகத்தையும் பாவத்துக்குள்ள தள்ளிட்டா. இப்போ சிலுவையில அதை ரெக்கவர் பண்ணணும். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே, அதே இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த விலா, நல்ல கவனிங்க, அந்த விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய விலாவிலிருந்து ரத்தமும், ஒருத்தன் ஈட்டியில குத்தும் போது என்ன வந்துச்சு? ரத்தமும் தண்ணீரும் வந்துச்சு. அதன் மூலமாக மணவாட்டியாகிய சபையை அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க, இது ரெண்டுல ஒரு வித்தியாசத்தை நான் சொல்றேன். ஆதாமை ஆண்டவருக்கு அவர் படைக்கும் பொழுது, அவருடைய விழாவிலிருந்து ஏவாளை படைக்கும் பொழுது பிசாசுங்கிற ஒரு கேரக்டர் அங்க இருக்கிறான். கவனிங்க, அங்க ஒரு பிசாசுங்கிற ஒரு கேரக்டர் அங்க இருக்கிறான். ஆனா ஆதாமை விட்டு ஏவாளை வஞ்சிக்கிறான். இப்போ சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய விழாவிலிருந்து ரத்தத்தையும் தண்ணீரையும் வைத்து, உங்களை இப்ப தண்ணீர்னால ஞானஸ்நானம் கொடுத்திருக்காங்களா? ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரா? இப்ப பாவம் இல்லாமல் இருக்கிறோமா? எப்படி பாவம் இல்லாமல் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து விழாவிலிருந்து அந்த ரத்தமும் தண்ணீரும் உங்களையும் என்னை அபிஷேகம் செய்து மணவாட்டியாகிய சபையை மீட்டுக் கொள்வதற்கு முன்பாகவே பிசாசினுடைய தலையை சிலுவையில் நசுக்கினார். ஹல்லேலூயா. அவர் பிசாசினுடைய தலையை சிலுவையில் நசுக்கிட்டு தான் மணவாட்டியாகிய சபையை உயிர்ப்பிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஏவாளை உருவாக்கும் பொழுது அங்க பிசாசு இருக்கிறான். ஆனா இங்க மணவாட்டியாகிய சபையை அவர் உயிர்ப்பிக்கும் பொழுது பிசாசு இயேசு கிறிஸ்துவினுடைய காலில் நசுக்கப்பட்டு இருக்கிறான். பிசாசுடைய தலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நசுக்கிட்டு தான் சபையை அவர் உருவாக்குகிறார். உங்களால என்னால ஏன் வாழ முடியுது பாவம் இல்லாம? இயேசு கிறிஸ்து பாவத்தினுடைய அந்த பிசாசு பாவத்தை கொண்டு வருகிற பிசாசினுடைய தலையை நசுக்கிட்டு தான் என்ன பண்றாரு? சபையை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் பாவம் இல்லாமல் எப்படி இந்த பூமியில வாழ முடியுதுன்னு சொல்லி கேட்டா, அவர் தலையை நசுக்கி இருக்கிறார். அதனாலதான் பாவம் நம்மை மேற்கொள்ள முடிவதில்லை, நம்ம பாவத்தை மேற்கொள்றோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாவம் செய்யாம வாழ முடியுது. எப்படி? இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் செய்கிற பாவங்களை நம்மளால செய்ய முடியலன்னா, அந்த பாவம் செய்ய வைக்கிற பிசாசை கிறிஸ்து சிலுவையில நசுக்கிட்டு தான் உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து அந்த ஜலத்தினாலே நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நம்மை பாவம் இல்லாத சந்ததியாக உருவாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதனாலதான் நம்ம பாவம் இல்லாம வாழ முடியுது. இது ரொம்ப
டைட்டா இருந்தாலும் நீங்க இன்னொரு முறை கூட கேளுங்க, இதை புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஓகே, கவனிங்க. மண்ணினாலே மனுஷனை தேவன் உருவாக்குறாரு. அப்படியே அவன் அழகா இவனை மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி, தேவனை போலவே தேவன் இந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னு நினைச்சாரோ அது மாதிரி உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவ சுவாசம், ஜீவன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹீப்ரோல GAI, கே GAI, சரிங்களா? அப்படின்னா தன்னை போலவே உருவாக்கப்பட்டன்னு அர்த்தம். தன்னை போலவே ஒரு குவாலிட்டி, தேவனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ அதே குவாலிட்டியில இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஜீவனுங்கிற அந்த நேம்ல வர மீனிங். அப்ப அது என்ன பண்ண, ஜீவ சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை அந்த நாசிலே ஊதினார். ஊதும் பொழுது மனிதன் ஜீவாத்மாவானான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ தன்னை போலவே ஒரு கேரக்டர் உள்ள சுவாசத்தை யாருக்குள்ள ஊதி இருக்கிறா? மனுஷனுக்குள்ள ஊதி இருக்கிறா. ஓகே, மெதுவா ஊதினாராம். தேவன் வேகமா ஊதி இருந்தாருன்னா என்ன ஆகும்? அந்த மண் பொம்மை என்ன இருக்கும்? பிரிஞ்சு போயிருக்கும். ஏன்னா அதுல ஜீவன் இல்லை, அதனால பிஞ்சு தனித்தனியா மண்ணு பிரிஞ்சு போயிருக்கும். அவர் நாசியில மெல்லிய சத்தத்தோடு மெல்லமா ஊதுறார். அந்த நாசியில அவருடைய ஜீவனை ஊதுகிறார். ஊதும் பொழுது மனுஷன் ஜீவாத்மாவாகி உயிர் வரான். சரி, இப்ப உயிர் வந்துருச்சு. உயிர் வந்த மனுஷன் என்ன பண்ணா? பாவத்துல விழுந்தான். பாவம் விழுந்து அவன் அந்த சாப்பிடக்கூடாத அந்த ஒரு கனியை சாப்பிட்டு தனக்கு நன்மை தீமை அறியத்தக்க வகையில எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு, இந்த பூமியில தேவன் எனக்கு தேவையில்லை, நானே எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும் சொல்லி அவன் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டான், தேவனை விட்டு பிரிஞ்சுட்டான். அதுதான் பாவம். பாவங்கிறது வேற ஒன்றும் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு சபையில கூட பாத்தீங்கன்னா ஜனங்க சிலர்லாம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சபையவே புறக்கணிப்பாங்க பாருங்க. அது போல தேவனையே புறக்கணிச்சு நான் எல்லாமே நன்மை எதுன்னு எனக்கு தெரியும், தீமை எதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் இண்டிபெண்டன்ட் டிக்ளேர் பண்ணி அவன் போறான் பாருங்க. அதுதான் பாவம். அப்ப அவன் பாவத்துல விழுந்த பிறகு தேவன் மறுபடியுமாக வந்து தன்னுடைய சுவாசத்தை மனிதன் மேல் ஊத பார்க்கிறார் பாருங்க. அதுதான் பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாள் என்னன்னா, அவன் ஜீவ சுவாசத்தை ஆரம்பத்துல ஊதினார். 2:7 ஆதியாகமம் 2:7 ஜீவ சுவாசத்தை உள்ள ஊதினாரு. அவன் ஜீவாத்மாவாய் எழுந்து தேவனை போலவே நிக்கிறான். திரும்பியும் பாவத்துல விழுந்து அந்த ஜீவ சுவாசத்துல சுவாசம் மட்டும்தான் இருந்துச்சு, ஜீவன் இல்லை. ஜீவனை இழந்துட்டான். அந்த ஆவியில இருந்த ஜீவனை இழந்ததுனாலே அவன் வெறும் சுவாசத்தோடு கூட மனுஷன் சுத்திட்டு இருந்தான் உலகத்துல. மறுபடியுமாக தன்னுடைய சுவாசத்தை மனிதன் மேல் தேவன் ஊதி அந்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் பாருங்க. அந்த நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. அது அப்போஸ்தலர் 2 தான் வந்துச்சு. அந்த அப்போஸ்தலர் 2 1வது அதிகாரம் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் ஓர் இடத்திலே ஒருமனப்பட்டு, வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஓரிடத்தில் வந்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அந்த நாள் பெந்தெகோஸ்தே நாள் என்ற அந்த நாளிலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனம்னா என்னன்னா, ஒண்ணுமே நினைச்சிட்டு இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள ஜீவன் எப்படி வரணும் அப்படிங்கறத குறித்து யோசிக்கிறது, உள்ள இன்னர் மேனை குறித்து யோசிக்கிறது, ஆவி மனிதனை குறித்து யோசிக்கிறது. நமக்குள்ள வெறும் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் மாத்திரம் இல்ல, ஒரு ஆவி மனிதன் நமக்குள்ளாக இருக்கிறதை அடையாளம் கண்டுபிடிக்கிற நாள். ஹல்லேலூயா. நாம் உள்ள இருக்கிற மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிற நாள். ஹல்லேலூயா. யோவான் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 1 யோவான் 1:4 எடுத்து வாசிக்க பார்க்கலாம்.
அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவனுக்குள்ளாக ஜீவன் இருந்தது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அதே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. இருளிலே இருந்த ஜனங்கள் வெறும் சுவாசத்தோடு சுத்தி கொண்டிருந்தான். அவன் ஜீவன் இழந்துட்டான். அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தோடனே அவன் ஜீவ ஆத்மாவானான்னு வாசிச்ச அந்த வசனத்துல ஜீவன் போயிருச்சு. வெறும் சுவாச காற்று மட்டும்தான் இருந்துச்சு. சுவாசத்தோடு கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அதனால அவனுக்குள்ள வெளிச்சம் இல்லாம இருந்தது. அந்த தேவனுக்குள்ளாக இருந்த அந்த வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த வெளிச்சம் இப்பொழுது மனுஷனுக்குள்ளாக வருகிறது. அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளாக வருது. அந்த தேவனுடைய கேரக்டர் மனுஷனுக்குள்ளாக வருது. அந்த ஜீவன் அப்படிங்கிறது தேவனுடைய கேரக்டர்னு வாசிச்சோம். அப்போ தேவனுடைய கேரக்டர் என்ன பண்ணுது? இப்ப மனுஷனுக்குள்ளாக வருகிறது. அந்த தேவனுடைய கேரக்டர் மனுஷனுக்குள்ளாக மறுபடியும் ஊதப்பட்ட நாள் தான் அந்த பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஜீவன் மனுஷனுக்குள்ளாக வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க அதுவரைக்கும் மனுஷனா தான் இருக்கிறீங்க. மனுஷனுக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம், மனுஷனு போலவே நடக்கிறோம். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே என்ன நடக்குது? தேவனுடைய கேரக்டர், தேவனுடைய சிந்தை, தேவன் எப்படி நினைப்பாரோ, தேவ ஆவியானவர் என்னெல்லாம் பலப்படுத்துவாரோ, எதெல்லாம் செய்வாரோ, என்ன அற்புதங்களை செய்வாரோ, அந்த அற்புதங்கள் உங்களுக்குள்ளாக இருந்து நிகழ்கிற நாள் பெந்தேகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக அந்த ஆவியானவர் வந்துட்டார். ஏற்கனவே என்றென்றுமா இருக்கிறார். எப்பவுமே அவர் நிலையா இருக்கிறார். அவர் ஒரு பவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்ன இல்ல? ஒரு பவர் இல்ல. அவர் ஒரு வல்லமை இல்ல. அவர் ஒரு நபர். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் அது இல்ல, அவர். அவர் ஒரு நபர். அவர் ஒரு பவர் இல்ல. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க அவர் ஒரு பவர்னு. அவர் ஒரு வல்லமை என்று நினைச்சிட்டு, அது ஒரு வல்லமை. பரிசுத்த ஆவிங்கிறது ஒரு வல்லமை. அது உள்ள வரும்போது எல்லாம் அப்படியே அந்நிய பாஷையில் நிறைஞ்சு பேசுவாங்க. அதெல்லாம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும். அது ஒரு வல்லமைன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது ஒரு நபர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக நம்ம பார்க்கணும். அவர் நமக்குள் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, அதே யோவான் 20வது அதிகாரம் எடுத்து 22வது வசனம் வாசிங்க. யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படின்னா அவர் நல்லா கவனிங்க. பவரா நம்ம நினைச்சோம்னா அவர் ஒரு வல்லமை. அது ஒரு வல்லமை தான். அது வந்துச்சுன்னா இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சோம்னா அந்த வல்லமை போனதுக்கு அப்புறம் நம்ம மனுஷனா மாறிடுவோம். மறுபடியும் என்னவாயிரும்? மனுஷனா மாறிடுவோம். சிம்சோன் பாத்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்துல எடுத்து அப்படியே வாசிங்க. 1 ஒரு 6 வரைக்கும் வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ஜிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா சிம்சோன் சாதாரண ஒரு மனுஷன்தான். அந்த பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க அவன் ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பானாமா. ஒல்லியா சின்னதாக இருப்பானா. எல்லாம் நினச்சிக்குவாங்க பிக்சர்லன்னு பார்க்கும்போது சிம்சோன் அப்படின்னா பெரிய ஆளை போடுவாங்க, நல்ல மசில் மேனை போடுவாங்க, நல்ல மசில் இருக்கிற மாதிரி ஒருத்தனை போடுவாங்க. ஆனால் அப்படி அல்ல.
உண்மையிலேயே சிம்சோன் சாதாரணமா இருப்பானா. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வரும் பொழுது அவன் என்ன பண்றான், ஒரு சிங்கத்தை வாயை கிழிச்சு போட்டானா, சிங்கத்தை கொண்டு போட்டானா. இதை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவன் சாதாரண மனுஷனா மாறிடுறான். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அவன் பயங்கரமான காரியங்களை பண்றான். பரிசுத்த ஆவியானவர் வெளியில போனதுக்கு அப்புறம் மனுஷனா மாறி பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான். அதே போல நியாயாதிபதிகள்ல 15வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை, உடனே 15வது வசனம் சொல்லுது, உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையை எடுத்து தன் கையை நீட்டி அதை எடுத்து 1000 பேரை கொண்டானா. நினைச்சு பாருங்க, ஒரு கழுதையுடைய தாடையை எடுத்து ஒருத்தனை கொள்ளலாம், 2 பேர்த்து கொள்ளலாம், 3 பேர்த்து கொள்ளலாம். உங்களுடைய பலத்தினால ஒரு 10 பேர்த்து கொள்ள முடியும். ஒரு கழுதையினுடைய தாடை எடுத்து, இவன் ஒரு கழுதையினுடைய தாடையை எடுத்து 1000 பேர்த்து கொண்டானா. நினைச்சு பாருங்க, பச்சை கழுதை தாடை எடுத்து, அது உலர்ந்து போகல, அது பச்சையா இருக்குது அந்த கழுதையோட தாடை. அதை எடுத்துட்டு, அதுதான் அவனோட ஆயுதம். கத்தி கூட இல்லை, ஒரு கத்தி இருந்தா கூட 1000 பேர்த்து வெட்டினான்னு ஒரு நியாயம் இருக்குது. ஒரு கழுதையோட தாடை பகுதியை அதை எடுத்து 1000 பேர்த்த கொண்டு குவிச்சு வச்சுட்டானா. அடுத்த வசனம் சொல்லுது, குவிச்சு வச்சிருக்கிறான், 1000 பேர்த்த கொண்டு குவிச்சு வச்சிருக்கிறான். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பச்சை தாடையை எடுத்து 1000 பேர்த்த கொல்ல முடியும் அப்படின்னா, அவனுக்கு மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை பலமாய் இறங்கினதினால் அதுக்கு அடுத்த வசனம் படிக்க வேண்டாம், நான் சொல்றேன். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அவன் சாதாரண மனுஷன் ஆயிட்டான். ஏன் சாதாரண மனுஷன் ஆயிட்டான்? அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரு, அங்க இருக்கிற 1000 பேர்த்து கொல்லும்படியா பலத்தை கொடுத்தாரு, அவர் போயிட்டார். இப்ப சிம்சன் நார்மல் ஆயிட்டான். அதனாலதான் கடைசியில கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டவனாக, கண்களெல்லாம் இல்லாதவனாக, அவன் 2 தூணுக்கு நடுவில் கட்டப்பட்டு ஒரு கேலி கூத்துக்குரியவனாக அவன் மாறிட்டான். ஏன்? ஆவியானவர் உள்ள இல்லை. ஹல்லேலூயா. ஆனா நல்லா கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டின் காலத்துல உங்கள் மேல் என்றென்றும் நிற்கக்கூடிய, உங்கள் மேல் என்றென்றும் தேவனுடைய வருகை வரைக்கும் அவர் உங்களுக்குள்ளாக தான் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் தான் இருக்கிறார். அவர் உங்கள் மேல் தான் வந்திருக்கிறார். அக்னிமயமான நாவுகள் போல எழுந்தருளிய அந்த நாவுகள் இறங்கிய அந்த நாவுகள், அப்போஸ்தலர் 2 வந்த அந்த நாவுகள் உங்கள் மேல் நிரந்தரமாக தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருப்பதினாலே நீங்கள் எழுந்து 1000 பேர்த்து அந்த கழுதையினுடைய பச்சை தாடையை எடுத்து அடிக்கிறது போல உங்கள் பலமாக காரியங்களை இந்த உலகத்திலே செய்ய முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் விட்டு விலகிறதில்ல. ஹல்லேலூயா. உங்களை விட்டு அவர் விலகுவதே கிடையாது. உங்கள் மேல் நிரந்தரமாக அவர் தங்கி இருக்கிறார். அப்ப உங்க மேல நிரந்தரமா தங்கி இருக்கிற அந்த ஆவியானவரை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அதை அடையாளம் கண்டுபிடிக்காம ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறதே தெரியாம இருந்தா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் வர வேண்டாம். சின்ன பிரச்சனை வந்தா போதும். சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெரிய பிரச்சனை மாதிரி தெரியும். இவன் பாருங்க, இவன் போயிட்டு இருக்கிறான், வழியில ஒரு சிங்கம் வருது, அதை கொண்டுட்டு போயிடுறானா. சாதாரணமா சொல்லுங்க, அவன் போயிட்டு இருக்கிறான், வழியில ஒரு சிங்கம் வருது, அது சாதாரணமா கொண்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்ச பிறகு ஜூல நீங்க போய் சிங்கத்தை பார்க்கும் பொழுது அது எந்திரிச்சு நின்றுச்சுன்னா நமக்கு எப்படி கொஞ்சம் அப்படியே கிடுகிடுங்குது, நடுங்குது. அப்போ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பெருசா பார்க்கணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ள வரும் பொழுது எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் சரி, அது ரொம்ப சாதாரண விஷயமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சடுதியாய் ஒரு காற்று உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இப்போ
இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பலத்த காற்று அவங்க மேல வீச பண்ணுகிறார். இப்போ ஒரு ஊதுறாரு. ஹல்லேலூயா. அவர்கள் மேல் ஊதினார். நம்ம வாசிச்சோம் இல்லையா, அவருடைய ஆவி அவர்கள் மேல் ஊதினார். ஆரம்பத்துல வாசிச்சோம், தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். ஹல்லேலூயா. அந்த ஊதப்பட்ட அந்த காற்று மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்துச்சு, சுவாசத்தை கொடுத்துச்சு. அந்த ஜீவனை மனிதன் இழந்து போனா, சுவாசத்தோடு இருந்தா, இப்பொழுது ஒரு காற்று அடிக்குது. இந்த பலத்த காற்று உண்டாகி இந்த காற்று என்ன பண்ணுது, மீண்டும் அவனுக்கு ஜீவனை உள்ளே கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவன் ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன ஜீவ சுவாசத்தில் இருக்கிற ஜீவனை மீண்டுமாக இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 2வது வசனம் என்ன பண்ணுது, பலத்த காற்று உண்டாகி, வாசிங்க. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாம் அப்ப என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது அவர் பலத்த காற்று போல வந்தாரு. அந்த பலத்த காற்று போல வந்து அக்னிமயமான நாவுகள் போல நம்ம மேல பிரிந்திருக்கும் நாவுகள் நம்ம மேல வந்து இறங்குச்சு. இறங்கின உடனே நம்ம என்ன பண்ணாரு, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு தந்தரின பாஷையின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு பெந்தேகோஸ்தே நாளா இருப்பதினால கொஞ்ச நேரம் தான் பிரசங்கம், ஆனா முடிவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசும்படியாக, தேவ ஆவியானவர்கள் நிரப்பப்படும்படியாக அந்நிய பாஷையின் வரங்களை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. அது அந்நிய பாஷையில பேசுகிற வரம் இல்லாதவர்கள் இந்த நாளிலே அந்நிய பாஷையில நம்ம பேச போறோம். தேவ ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள போகிறோம். சாதாரண ஜெபத்தை காட்டிலும் அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஜெபம் வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லி கேட்டா, ஏதேன் தோட்டத்துல அவன் பேசும் பொழுது அவன் என்ன பண்ண, அவன் ஆதாமும் ஏவாளும் பேசிக்கிறதாகட்டும், அல்லது ஆதாமும் ஏவாளும் தேவனோட பேசிக்கொள்வதாகட்டும், அதுக்கு பேரு லஷோன்ஸ் கோடேஷன் பேரு, அந்த லாங்குவேஜ் பேரு. அப்போ அதுல பேசினதுனால அந்த லாங்குவேஜ் பிசாசுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணியிருக்காங்க. ஆதாமும் ஏவாளும் பேசுற வார்த்தை பிசாசுக்கும் புரிஞ்சிருக்குது. அதனால அவங்க 2 பேரும் பேசுனதை புரிஞ்சுக்கிட்டான். பிசாசு பேசுறத ஏவாள் புரியுது, ஏவாள் பேசுறது பிசாசுக்கு புரியுது. ஸோ அந்த சர்ப்பம் பேசுறது புரிந்து கொண்டதுனால நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள்ல அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கின போது என்ன நடந்துச்சு, வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். பவுல் சொல்றபடி நிறைய அந்நிய பாஷைகளில் பேச தொடங்கினாங்க. அவர்கள் பரியாச உதடுகளோடு பேச தொடங்குறாங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். அப்போ தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பேசின காரியங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சது. பிசாசினுடைய சந்ததிகளுக்கும் புரிஞ்சது, பிசாசுக்கும் புரிஞ்சது, பாதாளத்துக்கு புரிஞ்சது. ஆனா இப்பொழுது நம்ம பேசுற வார்த்தைகள், இப்ப தேவன் அதனுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினதினாலே நாம் பேச போகிற வார்த்தைகள் பிசாசுக்கு புரிய போறதில்லை. நம்ம பரலோக பாஷையை பேச போகிறோம், தேவதூதருடைய பாஷைகளை நம்ம பேச போகிறோம். ஆகையினால நமக்கு என்ன புரிய போறதில்லை, பிசாசுக்கு நம்முடைய திட்டங்கள் புரிய போவதில்லை, நம்முடைய ஜெபங்கள் அவனுக்கு புரியவே புரியாது. நம்ம எப்போ அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப பிசாசு திருன்னு முழிக்க போறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிசாசு திருன்னு முழிக்க போறான். இவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியலையே, நான் முழிக்க போறான். அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு நம்ம பேசுறது புரியல, நம்ம ஜெபம் புரியலன்னா அவன் வந்து வேலை செய்ய முடியாது. பிசாசு வந்து நம்ம வாழ்க்கையில வேலை செய்ய முடியாது. அப்ப என்ன அர்த்தம், நீங்கள் அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தேவனுடைய அக்னி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே பிசாசினாலே அதை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஜெபம் ஜெயமாக மாறும். அல்லேலூயா. யோவான் 3வது அதிகாரம் எடுத்து 34வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய
வார்த்தைகளை பேசுகிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க. அவர் நமக்கு ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாமல் கொடுக்கப்பட்ட ஆவியை உடையவர்கள் தான் நீங்களும் நானும். அப்ப நம்ம மேல ஜீவ சுவாசத்துல ஜீவனை இழந்து சுவாசத்தோடு கூட இருந்த மனிதனை இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அவர் முழுவதுமாக மறுபடியும் ஜீவனுள்ள மனுஷனாக, மறுபடியும் தேவனுடைய கேரக்டர் உள்ள மனுஷனாக. ஜீவன் என்ன? தேவனுடைய கேரக்டர். அந்த கேரக்டர் தான் உள்ள ஊதுனாரு. ஆனா அந்த கேரக்டர் இழந்து போன மனுஷன் இந்த அப்போஸ்தலர் 2 பெந்தேகோஸ்தே நாளிலே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக ஜீவ சுவாசம் மீண்டும் அவர் ஊதி அவர் அளவில்லாத ஆவியை உள்ளே கொடுத்திருக்கிறதுனாலே ஹல்லேலூயா, அந்த ஆவி கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒளியா இருந்ததுன்னு வாசிக்கிறோம். இருளில் நடந்த ஜனங்கள் இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். ஹல்லேலூயா. இனி இருள் நம்மை தொடப்போவது இல்லை, எந்த பிரச்சனையும் தொடப்போவது இல்லை. ஏன்னா இந்த ஒரு வசனம், இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அவர் நம்ம மேல் ஊற்றப்பட்டு அவரவர் அந்நிய பாஷையில அவரவர் வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். வாசிக்கிறோம் பாருங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்பொழுது அந்நிய பாஷையில நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த நாட்கள்ல ஹல்லேலூயா தேவனுடைய ஒளி உங்க வாழ்க்கையில உங்களுடைய வாயிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒளியா இருக்கிறது. ஆவியானவர் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். மனுஷருக்கு ஒளியா இருக்கிறதுன்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் பூரா இருட்டாயிருச்சு. உங்க வீட்டுல மட்டும் லைட் எரியுதுன்னு வைங்க, என்ன நடக்கும்? உங்க வீட்டுல மட்டும் லைட் எரியுது, உலகம் பூரா இருட்டாயிருச்சு. உங்க வீட்டுல மட்டும் கரண்ட் இருக்குது, எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மட்டும் டிவி இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல மட்டும் டிவி இருக்கும். அந்த ஊர்லயே யார் வீட்லயும் இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஊர்ல இருக்க அத்தனை பேரும் வந்து வெள்ளிக்கிழமையானா ஒளியும் பாக்குறதுக்கு வீட்டுல உட்காந்து கூடி வச்சு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒரே கூட்டமா இருக்கு வீட்டுல. எனக்கு அப்படிலாம் சின்னப்ப எனக்கு பெருசா தெரியாது, என்ன பண்றாங்க தெரியாது. ஒளியும் வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையான ஒரு படம் போடுவாங்க, அதுக்கு ஒரு கூட்டம் வரும். எனக்கு நல்லா தெரியும், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுக்கு கூட்டம் வரும். எதுக்கு வருதுன்னு தெரியாது. பார்த்தா அந்த பாட்டு பார்க்கறதுக்கு வருவாங்க, படம் பார்க்கறதுக்கு வருவாங்க. அதே போலதான் நான் என்ன சொல்ல வரேன், உங்களிடத்தில் வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கூட்ட ஜனம் உங்களை நோக்கி வரும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஜனங்கள் அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு வருவார்கள். ராஜாக்கள் அந்த உதிக்கிற அந்த ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். தேவனால் ஊதப்பட்ட ஜீவ சுவாசம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆமென். இந்த உலக ஜனங்களுக்கு அது இல்லை. அதுதான் பிரச்சனை. அவங்க விழுந்து போன காரியங்களை குறித்து தான் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு? ஜீவ சுவாசம் இருக்கிறது. தேவனுடைய கேரக்டர் இருக்கு. அந்த ஜீவனில தேவனுடைய கேரக்டர் இருப்பதனால உங்களுக்குள் தேவனுடைய கேரக்டர் இருக்கு. ஹல்லேலூயா. அவர் செய்த பலத்த காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஆமென். அதே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 4க்கு மேல அப்படியே வாசிங்க பார்ப்போம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது பாத்தீங்கன்னா கலிலேயர் அல்லவா? கலிலேயா அப்படிங்கிறது அந்த ஊர்லயே ரொம்ப ஒரு ஸ்லம் ஏரியாம்பாங்க இல்லையா, சேரி பகுதிம்பாங்க. அந்த ஊர்லயே வந்து சேரி பகுதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி யாருமே அது வந்து ஒரு யாருமே இது பண்ண முடியாத ஒரு இடம், போக முடியாத ஒரு இடம், அவங்க மட்டும்தான் அங்க இருக்கவும். அந்த மாதிரி இடம், அந்த மாதிரி இடம் தான் கலிலேயாங்கிறது. அங்க என்ன தொழில்? கலிலேயாவில் என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். மீன் பிடிக்கிற இடத்துல எல்லாம் இப்ப நம்ம சென்னையில இதுக்கிட்டலாம் போன ஒரு சில குப்பமெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் போனோம்னா மீன் பிடிக்கிற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அங்க பக்கம் போனா பயங்கரமா துர்நாற்று வீசு, மீன் நாத்தம் அடிக்கும், நம்மளால தாங்க முடியாது. ஆனா அவங்க அங்க குடியே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதான் தொழில். அவங்களுக்கு வந்து அது பெருசா தெரியாது, ஆனா நமக்கு போறதுக்கு கஷ்டமா இருக்கும் அங்க. அதே போல கலிலேயாங்கிறது மீன்பிடி பகுதி அது. அதனால அது ரொம்ப மோசமான ஒரு அது ரொம்ப ஸ்லம் ஏரியா மாதிரி அந்த இடம். அந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் அல்லவா, அவன் சொல்ல வர்றது அதான், இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா?
அப்படின்னு அவன் ஏன் சொல்றான்னா, அவன் ஸ்லம் ஏரியாவில இருந்து வந்தவன்ல, இவன் நம்ம பாஷையிலும் பேசுறான். அங்க வந்தவன்லாம் பார்த்தா அரேபியர் வந்திருக்கிறான். அதுல நிறைய வந்திருக்கும், நிறைய ஜனங்கள் அங்க போடப்பட்டிருக்கும். எகிப்தியன் கூட அதுல இருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்துரும் மேதரும் எலாமேத்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் பட்டணத்தை சுற்றி இருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும். இந்த மனுஷன் இந்த தேசத்துக்காரங்க எல்லாம் அங்க இருக்கிறான். ஆனா இவங்களோட எல்லாருடைய பாஷைகளையும் இந்த கலிலேயர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மேல் வரும் பொழுது, எப்பேற்பட்ட பாஷைகளை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எந்த பாஷைகளாக இருந்தாலும், எந்த பாஷையாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்க உலகெங்கிலும் போய் நீங்க ஊழியம் பண்ண, உலகெங்கிலும் போய் நீங்க பேச முடியும், உலகெங்கிலும் போய் நீங்க சாதாரணமா காரியங்களை சாதிக்க முடியும். அது எப்படி சாதிக்கிறது? எப்படி அதை சாதிக்க முடியும்? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் மேல இருக்கிறாரு. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் எவைகளிலெல்லாம் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நிச்சயமா ஒரு லாங்குவேஜ் நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஆண்டவர் கற்றுக் கொடுப்பாரு. எவ்வளவு லாங்குவேஜ் வேணும் உங்களுக்கு, அத்தனை மொழிகளையும் கற்றுக் கொடுக்க தேவன் வல்லமையில் இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, இந்த கலிலேயர்கள் எங்கேயாவது போய் கத்துக்கிட்டாங்களா? இந்த தேசங்கள் எல்லாம் போனாங்களா? இந்த தேசங்களில் எல்லாம் போனாங்களா? இல்ல. ஆனால் இந்த தேசங்களில் இருக்கிற அத்தனை மொழிகளையும் ஒரே இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது அவர்கள் கற்றுக்கொண்டு பேசுறாங்க. உள்ள ஆவியானவர் எப்படி பேச வைக்கிறாரோ அவங்க பேசுறாங்க. அப்ப இவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா, இவர்கள் எப்படி என்னுடைய பாஷைகளை, எங்களுடைய ஜென்ம பாஷைகளை இவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத குறித்து அப்படின்னு சொல்லி எல்லா தேசத்தாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எவைகளில் நீங்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்களோ கவலைப்படாதீங்க. தேவ ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் எவைகளில் குறைவாக நினைக்கிறீர்களோ அவைகளில் நீங்கள் பெரிய வித்வானா மாற முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லு, நீ வித்வானா மாறிடுவே. ஹல்லேலூயா. இந்த நாள்ல இப்போ நான் இல்ல போதும், இந்த நாள்ல நீங்கள் நிச்சயமாகவே ஒரு பெரிய வித்வானா, லாங்குவேஜ்ல வித்வானா மாற முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழி, அந்நிய பாஷை ஜெபம். ஹல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள்ளாக தெய்வீக ஞானத்தை உள்ளே கொடுப்பார். ஆமென். அந்த தெய்வீக ஞானம் உங்களுக்குள்ளாக செய்ய முடியாத காரியங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில நிச்சயமா சொல்றேன், தேவன் பல காரியங்களை அவர் சொல்லிட்டே வந்தார். அந்த சொன்ன அத்தனையுமே இந்த சபையில் நடக்க போகிறது, ஒவ்வொருவரை வைத்து நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க போகிற இடங்கள் அற்புதங்களின் இடமாக மாறும். நீங்க யாரையாவது தொட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்த வல்லமை அவர்களுக்காக புறப்படும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த ஜீவ சுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஜீவ சுவாசம் பலத்த காற்று போல உங்க மேல வந்திருக்குது. அந்த அக்னிமயமான நாவுகள் போல உங்க மேல வந்திருக்கிறது. என்றென்று உங்க மேல் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் என்றென்றும் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். அவர் உங்கள் மேல் ஜீவ சுவாசத்தை ஊதி இருக்கிறார். ஜீவனுடைய ஜீவ சுவாசம் உங்கள் மேல் என்றென்று நிச்சயமாக இருக்கிறது. நித்தியமாக உங்கள் மேல் இருக்கிறது. அற்புதங்களை செய்ய வைக்கிற ஜீவ சுவாசம் உங்கள் மேல் இருக்கிறது. அது பெந்தேகோஸ்தே நாளிலே, பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அவர் ஏற்கனவே ஊற்றி விட்டார். அது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம வாழ்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயமான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார். நிச்சயமான வல்லமைகளையும் வரங்களையும் அவர் தர அவர் ஆசையா இருக்கிறாரு. நீங்க பெற்றுக்கொள்ள நீங்க ஆசையா இருந்தா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் யாருக்கெல்லாம் அந்நிய பாஷை வரும் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்த நாளிலே பாஷைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய ஒரு நம்பிக்கை, புதிய ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ வல்லமை இந்த இடத்தை மூடட்டும். தேவ ஆவியானவர் இந்த இடத்தை மூடட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மேல் வீட்டறையில தேவ ஆவியானவர் செய்த அத்தனை விதமான காரியங்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்பொழுது இந்த சபையில செய்யப்படுவதாக. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஹல்லேலூயா இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்க ஊற்ற வேண்டும். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற அந்த குழந்தையிலிருந்து அந்த பெரியவர் ஒவ்வொரு மேலேயும் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுவதாக
ஆரம்பிக்கட்டும். ஜீவ சுவாசம் ஒவ்வொரு மேலே இப்பொழுது பலத்த காற்று போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லார் மேலையும் தேவ ஆவியானவர் அக்கினியாக காற்றாக அல்லேலூயா ஒவ்வொரு மேலே இப்பொழுது வரும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும் ஒவ்வொரு மேலையும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. எல்லா பெரியவங்களெல்லாம் ஒன்னா கை கோத்துக்கும் பார்க்கலாம், கை கோத்து நின்று பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அக்கினி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாங்க கை கோத்து நில்லுங்க, எல்லாரும் கை கோத்து, எல்லாம் கை கோத்து நில்லுங்க. இந்த நாள்ல தேவனோட அற்புதத்தை செய்யாம நம்ம போகவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளோட கை கோத்து நில்லுங்க.